சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் பதவியேற்றுக் கொண்டார். சென்னை டிஜிபி அலுவலகத்தில் பதவியேற்புக்கான நிகழ்வு நடைபெற்றது. இதில் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் பதவியேற்றுக் கொண்டார். டிஜிபி சங்கர் ஜிவால் IPS இன்று ஓய்வு பெற்ற நிலையில் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் பதவியேற்றுக் கொண்டார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணகுமார். சரவணன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வெங்கட்ராமன் தற்போது ஒரு பொறுப்பேற்றுக் கொண்டார். முன்னதாக 2 ஆண்டுகள் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து அவரிடம் பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு விடைபெற்றுக் கொண்டார். அதாவது 2016க்கு பிறகு தமிழக காவல்துறையில பொறுப்பு டிஜிபி என்ற ஒரு பதவியை உருவாக்கியது. டிஜிபி சங்கர் ஜிவால் IPS இன்று ஓய்வு பெற்ற நிலையில் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் பதவியேற்றார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் வெங்கட்ராமன் இன்று பதவியேற்றார். பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமனிடம் பொறுப்புகளை ஒப்படைத்தார் சங்கர் ஜிவால் IPS. தகவல்களுக்கு நன்றி சரவணன். சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் பதவியேற்றுக் கொண்டார். இதுகுறித்த மேலும் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், இது பற்றிய மேலும் விவரங்கள். புதிய டிஜிபியாக தற்பொழுது வெங்கட்ராமன் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார். காவல்துறையில் ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை, CBCID, சைபர் குற்றப்பிரிவு என்று பல்வேறு பிரிவுகளில் திறம்பட பணியாற்றியிருந்தவர். அதன் அடிப்படையில் தான் அவருக்கு தற்பொழுது இந்த பொறுப்பு டிஜிபியாக பதவி வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே டிஜிபியாக பொறுப்பு வகித்து வந்த சங்கர் ஜிவால் அவர்கள் அந்த சம்பிரதாய முறைப்படி தன்னிடம் இருக்கக்கூடிய பொறுப்புகளை புதிய டிஜிபியிடம் ஒப்படைக்கக்கூடிய விதமாக கையெழுத்திடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். 2011ஆம் ஆண்டு காலகட்டத்திலேயே தமிழக காவல்துறையில் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட அந்த பல்வேறு பணிகளில் அவர் திறம்பட பணியாற்றியிருந்தார் வெங்கட்ராமன். அந்த அடிப்படையில் சட்டம் ஒழுங்கிற்கான பொறுப்பு டிஜிபியாக தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். கடந்த ஆண்டிலே டிசம்பர் மாதத்தில் டிஜிபியாக பதவி உயர்வு பெற்றிருந்தார் வெங்கட்ராமன். தற்பொழுது சட்டம் ஒழுங்கிற்கான அந்த டிஜிபி என்கின்ற ஒரு பதவியை அவர் பெற்றிருக்கின்றார். நிர்வாக பிரிவிலே பணியாற்றி வந்தார் டிஜிபி என்கின்ற நிலையில். இந்த நிலையில் தற்பொழுது சட்டம் ஒழுங்கினுடைய டிஜிபியாக தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குநர் பணியை வெங்கட்ராமன் கவனிக்க இருக்கின்றார். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.